அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தல்ஹா தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நஜிது பகுதியைச் சேர்ந்த ஒரு மனிதர் என்ன பண்றாருன்னு சொன்னா, தலைவிரி கோலமாக ஒரு பரட்டையான தலையோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வாராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை பத்தி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிற ஒண்ணுமே தெரியல. அவர் ஏதோ சொல்றாரு, அதனுடைய இரைச்சல் மட்டும்தான் கேட்குது. அவருடைய பக்கத்துல போற வரைக்கும் ஒண்ணுமே புரியல. ஆனா அவருக்கு பக்கத்துல போனதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்லாம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி அவர் கேட்கிறாருங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பதில் சொன்னாங்க. என்னன்னா, ஒரு பகல்லையும் இரவுலையும் 5 தொழுகைகளை, அதாவது கடமையான 5 வக்து தொழுகை இருக்குல்ல, அந்த தொழுகைகளை நிறைவேற்றுறது ஈமான்ல உள்ள ஒரு விஷயம். ஓகேங்களா? இத சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அந்த மனிதர் சொல்றாரு, இதை தவிர வேறு எதுவும் கடமையான தொழுகைன்னு சொல்லி எதுவும் இருக்குதா யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதை தவிர்த்து நீங்க நஃபிலான தொழுகைகளை தொழுதாலே அன்றி வேற எதுவும் உங்களுக்கு கடமையான தொழுகைன்னு சொல்லி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா ரமலான் மாதத்துல நோன்பு வைக்கிறது உங்க மேல கடமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இதை தவிர்த்து வேற எதுவும் கடமையான நோன்புன்னு சொல்லி எதுவும் இருக்குதா யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது தவிர்த்து நீங்க நஃபிலான முறையில நோன்பு வைக்கிறது தவிர்த்து வேற எதுவும் உங்க மேல கடமைன்னு சொல்லி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அறிவிப்பாளர் இன்னும் சொல்றாரு, என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜக்காத்தை பத்தியும் அந்த மனிதர்கிட்ட சொன்னாங்க. இதுல வேற எதுவும் ஜக்காத் என் மேல கடமையா எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல, நீங்க விரும்பி ஏதாவது தர்மம் செஞ்சாலே அன்றி வேற எதுவும் உங்க மேல எதுவும் கடமைன்னு சொல்லி எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த 3 விஷயத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மனிதர் சொல்றாரு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த விஷயத்த நான் என்ன பண்ண மாட்டேன், இதை தவிர்த்து கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துட்டு சொல்றாங்க, இப்போ சொல்லிட்டு போறாங்களே, இந்த மனிதர் தன்னுடைய சொல்லுல உண்மையாக இருந்தாருன்னு சொன்னா, அதாவது எந்த விஷயத்த வாழ்க்கை ஃபுல்லும் நான் கடைபிடிப்பேன், அதை கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன், அவங்க சொன்ன மாதிரி இருப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஒரு விஷயத்த அவர் சொன்ன மாதிரி அவர் வாழ்ந்து காட்டிட்டான்னு சொன்னா அவர் என்ன ஆயிட்டாரு, வெற்றி அடைந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸ அறிவிக்கிறாங்க. இது புகாரியுடைய 46வது ஹதீஸாக இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.